அன்பின் வணக்கம். இன்பத் தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 24ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்து கொடுத்த எங்கள் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் எங்கள் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எங்கள் கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும், எங்கள் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணை தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண் தங்க மங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நம் மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர், வாழ்நாள் சாதனையாளர் எங்கள் அன்பிற்கினிய கோபாலையா அவர்களுக்கும் பணிவான வரவேற்பினை பதிவு செய்து நாம் திருப்பாவை பாசுரம் 24க்குள் பயணிக்கிறோம். கண்ணனின் அருளோடும் ஆண்டாளின் பெருமருளோடும். அன்று இவ்வுலகம் அடந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அடந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாம் எரிந்தாய் கடல் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். கண்ணனை எழுப்பி அவன், அதாவது படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு சிங்கம் போல ராஜ நடை நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஆயர்குல சிறுமிகள் எல்லாம் கற்பனை செய்ததை நாம் நேற்று கண்டோம். நாராயணனே கண்ண பிரானாக அவதரித்தான் என்பதை உணர்ந்த இந்த ஆயர் சிறுமிகள் எல்லோரும் அந்த நாராயணனுடைய திருவடிகளையும் அவனது குணங்களையும் போற்றி பாடுவதாக வரக்கூடிய பாடல்களில் ஆண்டாள் அமைத்திருக்கிறார்கள். கண்ணபிரானும் தங்களுடன் வர வேண்டும் என்ற விருப்பத்துடன் கண்ணனை துயில் எழுப்பிய இந்த சிறுமிகள் தங்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி கண்ணன் நடந்தால் அவரது திருவடிகள் வலிக்குமோ அப்படி என்ற ஒரு சந்தேகத்தோடு இருந்தார்கள் போலும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு அவனுடைய திருவடிகள் செய்த சாகச செயல்களெல்லாம் நினைவுக்கு வருகின்றன. அப்படி என்னவெல்லாம் செய்தான் நம் கண்ணன்? உலகையும் அளந்தான், இலங்கை சென்றான், சகடத்தை தன் காலால் உதைத்தான், அதுவும் தன்னுடைய பிஞ்சு பாதங்களால், குன்றினை எடுத்து நின்றான். இவையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நினைவுக்கு வரவே அவற்றையெல்லாம் அவர்கள் போற்றும் விதமாக அமைக்கப்பட்டதே இந்த திருப்பாவை 24ஆம் பாடல். இப்பொழுது அந்த பாடலை சற்று விரிவாக பார்க்கலாம். வாமனனாய் திரிவிக்ரமனாய் வளர்ந்த வாசுதேவனின் பெருமையை ஆண்டாள் அதாவது விரிவாக கூறுகிறாள் கூட சொல்ல முடியாது, விவரித்து கூறுகிறாள். அவளே அதை ஒரு நெகிழ்ந்து உணர்ந்து காதல் கொண்டு கூறுகிறாள். அவனுடைய சாகசத்தை ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு சாகசத்தையாவது சொல்லாமல் அவள் விட்டபாடில்லை. இங்கு அடுக்கிக் கொண்டே போகிறாள் இந்த பாடலில். தேவர்களை காக்க வானிலும் மண்ணிலும்
தர்ம ராஜ்யம் ஸ்தாபிக்க வேண்டுமே. அப்படி எண்ணி நெடுமாலாக நிமிர்ந்து நின்று மாவழி அளித்த அந்த 3 அடி மண்ணினை அளக்கும் விதமாக என்ன செய்தான் நம் கண்ணன்? அவனுடைய திருவடியினுடைய 2 அடிகளால் அந்த 3 உலகங்களையும் அளந்தவன். உன்னை நாங்கள் மனதார போற்றுகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே நெருங்க முடியாத வண்ணம் கடலினையே அரணாக கொண்டு திகழ்ந்த இடம் எது? தென் இலங்கை. அங்கே சென்று இலங்கை நாட்டினை வென்றவனே, உனது வலிமையை நாங்கள் போற்றுகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணனுடைய 3ஆம் மாதத்தில் அவன் குப்புற கவிழ்ந்த நாள்ல என்ன ஆச்சா? அவனுக்கு நன்றாக மங்கள நீராட்டி புத்தாடையெல்லாம் போட்டு பாலெல்லாம் ஊட்டி ஒரு கட்டை வண்டியின் அடியில் ஒரு நிழல்ல குழந்தை படுத்திருக்கட்டுமே அப்படின்னு யசோதை தாய் விட்டு தன்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள். பச்சிளங்குழந்தை தன்னுடைய கை கால்களை அழகாக உதைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. அதுபோலவே தானும் செய்தது. ஆனா இந்த குழந்தை கை கால ஆட்டி விளையாடல, காலை மேலையும் கீழையும் அடிச்சு அந்த பொல்லாத அரக்கன், அதாவது அசுரனை அடையாளம் கண்டு கொண்டது. இந்த குழந்தையினுடைய திருவடி பட்டு மேலே இருந்த சகடம் மழமழன்னு முறிஞ்சு விழுந்து அந்த சகடமாக வடிவம் கொண்டிருந்த சகடாசுரன் தன்னுடைய உடலிலிருந்து விட்டா போது சாமின்னு சொல்லிட்டு பரமாத்மனின் பாத தீட்சையை அடைந்து முக்தி அடைந்தான். அதுதான் நம் கண்ணனுடைய இன்னொரு அவதாரம். அது எதற்கான சாட்சி? அவனுடைய புகழுக்கான சாட்சி. அதை நாங்கள் பணிந்து வணங்கி மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பண்ணான்? கன்று வடிவத்தில் வந்த வத்சாசுரன் அவனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவத்தில் இருந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தான். பாருங்க, ஒரு அசுரனை தடி மாதிரி கையில புடிச்சு, அவன் கன்று வடிவத்துல இருந்திருக்கான், அப்படியே கையில புடிச்சு சொலட்டி பக்கத்துல இருந்த மரத்துல எரிஞ்சிருக்கான். ஏன்? அந்த மர வடிவத்துல இருந்தது இன்னொரு அசுரன். ஒரு அசுரனை வைத்து இன்னொரு அசுரனை எரிந்து அழித்தவன். உன் கால்களில் அணிந்த அந்த வீர கடலுக்கு மங்களம் என்றென்றும் உண்டாகட்டும், உன்னை பணிந்து வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றான். இந்திரன் பெய்வித்த மழையிலிருந்து அந்த ஆயர்பாடியில் உள்ள மக்களையெல்லாம் காப்பாற்றும் பொருட்டு, மக்களை மட்டுமா பசுக்களையும் காக்கும் பொருட்டு என்ன பண்ணா? கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய அந்த மழையிலிருந்து காத்தவன் இல்லையா? தன்னுடைய ஒற்றை விரலில் அதை பிடித்து நிறுத்தினான். அவனுடைய இரக்க குணத்துக்கு தலைவணங்கி மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்றான். பகைவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலியாகவே இருந்தாலும் சரி, அவர்களை உன்னுடைய கையில் உள்ள வேலால் அழிக்கக்கூடியவனே, உன்னுடைய வீரத்தை போற்றுகின்றோம். என்னைக்குமே உன்னுடைய குணங்களையும் செயல்களையும், இதுல பாருங்க, அந்த பாடல்ல முழுக்க 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 போற்றி போற்றின்னு அவனை போற்றி புகழ்கின்றார்கள். என்றென்றும் உன்னுடைய குணங்களையும் செயல்களையும் வீரத்தையும் இரக்கத்தையும் அனைத்தையும் போற்றி புகழக்கூடிய நாங்கள் உன்னிடம் பறையிசை கருவியினை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அனைத்தையும் சொல்லிவிட்டு பறை இசை கருவியில நிக்கிறாங்க. எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு அருள்வாயாக அப்படின்னு முடிக்கிறான். அவனுடைய வீர செயல்களை பாடி அவனுடைய அருளை பெறுவதற்கு அங்கே நிற்கக்கூடிய ஆயர்பாடி சிறுமிகள் ஒவ்வொரு சாகசமாக அவனுடைய லீலை திருவிளையாடலை மீண்டும் நினைவு கூர்ந்து, இப்பேற்பட்டவன் அப்படி நடந்து வரானே, நமக்காக அவனுக்கு கால் வலிக்குமோன்னு ஏதோ பச்சிளங்குழந்தைக்கு கவலைப்படுற மாதிரி பட்டாலும் அவனுடைய வீரத்தை எல்லாம் போற்றி அனைத்தையும் நினைவு கூர்ந்து நம்மீது இரக்கம் காட்ட அவனால் மட்டுமே முடியும் அப்படின்னு பாடி வேண்டி அங்கே நிற்கின்றனர் என்று சொல்லி இந்த திருப்பாவை பாடல் 24 உங்களோடு சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நம் கள நிறுவனர் சத்யா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை சொல்லி, இந்த இணைப்பில் இணைந்திருந்து என்னுடைய வாய்மொழி கேட்ட நம் மூத்த தமிழ் ஆளுமைகள், கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் தொல்காப்பியச்செம்மல் அப்பா மற்றும் மாவட்டம் 18/8 ஆளுநர் வாழும் வரலாறு கருத்து களஞ்சியம் எங்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மற்றும் மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் முனைவர் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்செம்மல் எங்கள் கோபால் ஐயா அவர்கள் மற்றும் நம் மாவட்டம் 18/7 புன்னகை அரசி எங்கள் அன்பிற்கினிய சசியானந்த் அம்மா அவர்கள், மாவட்டம் 18/7 முதல் துணை ஆளுநர் என் அன்பு தோழி அன்பழகி ஸ்ரீதர் அவர்கள், தங்க மங்கை அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லி நிறைவு செய்துவிட்டு